இறந்து போயிட்டாங்க பெற்றோர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஃபாத்தியாக்கள் ஓதுற 3ஆம் நாள் 10ஆவது நாள் 20 30 40 வருஷம் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. சரி, மௌத்தா போனவங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்குமா இருக்காத மார்க்கத்தில்? ஆனால் முஸ்லீம் சமுதாயம் எப்பயுமே இருக்கிற விஷயத்தை விட்டுருவாங்க. இல்லாத விஷயத்தை தான் வந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இது செஞ்சால் நன்மையா, இப்படிங்கிற ரொம்ப சச்சரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அபூதாவுதில் 4476 அபு உசைத் மாலிக் பின் ரபியா அப்படிங்கிற சஹாபி சொல்கிறாங்க, ஒரு முறை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்தோம். அப்போது பனு சலமா குலத்தை சேர்ந்த ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் தந்தையர் மரணித்து விட்ட பின்னரும் நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பெற்றோர் நலன்களில் ஏதேனும் எஞ்சியுள்ளதா கேட்குறாரு. எவ்வளோ தெளிவாக கேட்குறாங்க. என் தாய் தந்தை மௌத்தா போனதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஆம், அவங்களுக்காக துவா செய்வது. இப்போ அவங்களுக்கு துவா செய்வது இருக்குது, இது குர்ஆன்லேயும் இருக்குது. பெற்றோர்களை இறந்துவிட்ட பெற்றோர்களுக்காக வந்து துவா செய்கிறதும் இருக்குது. அப்போ துவா செய்கிறது இருக்குது. அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறது, அவங்க செஞ்ச பாவங்களை வந்து எல்லாம் மன்னிச்சிரு, அவங்கள தர்ஜாவை உயர்த்து, சொர்க்கத்தில் வந்து அவங்களுக்கு உயர்ந்த இடத்த கொடு, மன்னரையோடைய வேதனையை நீக்கி, இந்த மாதிரி துவா செய்கிறது இருக்குது. அவர்கள் இறந்ததற்கு பின் அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது, இதை பண்ணுறோமா? நம்மளுடைய தாய் தந்தை மௌத்தா போயிட்டான்னு அவங்க ஏதாவது வாக்குறுதி யாருக்காச்சும் கொடுத்துருப்பாங்க, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது, இது மார்க்கத்தில் உள்ளது. மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்க மாட்டோம். அவர்களின் மூலமாகவே ஒருங்கிணையும் உறவினருடன் சேர்ந்து வாழ்வது. அப்போ உதாரணம், நம்ம அப்பா இருக்கிறார், மௌத்தா போயிட்டாருன்னா அப்பாவுடைய அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, அவங்க வழியில் சொந்தம் வரும். அப்போ இந்த சொந்தங்களை எல்லாம் வந்து அரவணைச்சு பேணி நடக்கணும். இது வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அவருடைய நண்பர்களுக்கு கண்ணியம் செலுத்துவது. அவருடைய நண்பர்கள் இருப்பாங்க, நம்ம அப்பா இருப்பாங்க, மௌத்தா போயிட்டு அவங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த நண்பர்களுக்கு வந்து கண்ணியம் செலுத்துறது. அப்போ இதையெல்லாம் வந்து கடைபிடிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு கடன் இருக்கும், அப்பா கடன் வச்சுட்டு மௌத்தா போயிருப்பாங்க. கடன் வச்சுட்டு மௌத்தா போனது, கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? குடும்பத்தினருக்கு இருக்குது. உதாரணம், மகன் இருந்தாங்கன்னா மகனுக்கு இருக்குது. அப்போ இதையெல்லாம் சும்மா வந்து பேச்சுக்கு வந்து எங்கள் அத்தா வந்து யாருக்காச்சும் பணம் தரணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா கொடுத்துருவேன், இது பேச்சுக்கு இல்லை, இது வந்து கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் வந்து மேற்கொள்ளணும். அப்போ உறவுகளை பேணி, நம்ம அப்பா சார்ந்த உறவுகள், இப்போ அம்மா இல்லைன்னா அம்மா சார்ந்த உறவுகள், இதையெல்லாம் பேணி நடந்தோம்னு சொல்லி சொன்னால், ஏன்னா உறவுகளை பேணி நடக்கும் நம்ம கற்றுக் கொடுத்ததன் அடிப்படையில் நாம் அந்த உறவுகளை பேணி நடந்தால் இதுக்கு நன்மை கிடைக்கும். அவங்களுக்கு நான் நமக்கு வழிகாட்டியிருக்கேன், உறவுகளை சேர்ந்து வாழணும்னு சொல்லி நமக்கு வந்து வழிகாட்டினதுனால அவங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அப்போ இதையெல்லாம் வந்து கடைபிடிக்கிறது இல்லை. இதெல்லாம் கடைபிடிக்காமல் வெறுமனே பார்த்தீங்கன்னா சடங்கு சம்பிரதாயங்களை தொகுப்பு மாதிரி கொண்டு வந்து வேறு சில விஷயம் ஃபாத்தியாக்களை செயல்படுத்துறது, ஃபாத்தியாக்கள் ஓதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நன்மை தருமாங்கிறது வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை தான் வந்து இது மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து இந்த சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழ்கிறதெல்லாம் வந்து நம்ம பெற்றோர்களுக்கு நன்மை போய் சேர்றதுக்கான ஒரு வழியாக இருக்கும். ஏன்னு கேட்டால், பெற்றோர்கள் உயிரோடு வாழும்போது அவங்கள வெட்டிகிட்டு இருக்கிறாங்க உயிரோடு வாழ்ந்த காலகட்டத்திலேயே. அப்போ நாம் எப்படி போய் பேண முடியும்? இப்படிங்கிற ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். அப்போ இதெல்லாம் நன்மை தரும், நம்ம பெற்றோர்களுக்கும் நன்மை தரும் இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்ந்தோம்னு சொல்லி சொன்னால். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் தம் தந்தை மறைந்த பின் அவருடைய அன்பர்களுடன் நல்லுறவு பாராட்டுவது நல்லறங்களில் மிகச்சிறந்த நல்லறம். நம்மளோட அப்பா மௌத்தா போயிட்டார், அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சர்க்கிள் இருக்கும்ல, அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறது, அவங்களோட பழகிறது நல்லறங்களில் மிகச்சிறந்த நல்லறம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கூலி போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த இடத்துல வந்து கூலி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதையெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை. எங்கே சச்சரவு இருக்குதோ, எங்கே சர்ச்சை இருக்குதோ, எங்கே கருத்து வேறுபாடு இருக்குதோ, இதை தான் தாங்கி பிடிக்கிற ஒரு நிலை முஸ்லீம்கள்ட்ட இருக்குது. இது வந்து இது வந்து அபூதாவுல் 4477. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் வந்து 3654 இருக்குது.
பல ஹதீஸ் நூல்கள் இந்த செய்திகள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் வந்து கடைபிடிக்கிறது இல்லை. இதையெல்லாம் கடைபிடிக்காமல் ஏதோ வந்து சடங்குகளுடைய ஒரு தொகுப்பு மாதிரி இஸ்லாத்தை ஆக்கி சடங்குகளுடைய தொகுப்பு ஆக்குனதுனால தான் ஃபாத்தியாக்களை கடைபிடிக்கிறது மாதிரி அல்லாஹ் சொன்ன விஷயம் கடைபிடிக்கிறது இல்லை. அல்லாஹ் சொன்ன விஷயம் கடமையாக்கின விஷயத்தை கூட தூர போட்டுட்டு இந்த நம்பிக்கை தான், அந்த சடங்குகளுடைய நம்பிக்கை தான் அதிகமாக இருக்கு ஆழமாக. அதே மாதிரி அப்துல்லா பின் தீனாருங்கிறவர் சொல்கிறாரு, அப்துல்லா பின் உமர் அவங்க வந்து மக்காவுக்கு பயணம் மேற்கொண்டால், மதீனாவில் இருந்து மக்காவுக்கு பயணம் போனாங்கன்னா கழுதை ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கும். ஒட்டக வாகனத்தில் பயணம் செய்து களைத்து விட்டால் அக்கழுதை மீது ஓய்வு எடுத்துக் கொள்வார்கள். 2 வாகனம் வச்சுருப்பாங்க. ஒன்று ஒட்டகத்தில் பயணம் மேற்கொள்வாங்க, கழுதையும் வச்சுருப்பாங்க. ஒட்டகம் களைச்சிருச்சுன்னா இந்த கழுதை மேலே ஏறி சவாரி செய்வாங்கன்ட்டு இருக்குது. அதே மாதிரி தலப்பாக ஒன்றும் அவரோடு இருந்தது. அதை தமது தலையில் கட்டி கொள்வார்கள். இந்த நிலையில் ஒரு நாள் அவர்கள் அந்த கழுதையில் பயணம் செய்திருந்த போது கிராமவாசி ஒருவர் அவர்கள் கடந்து போகிறார். அப்போ அப்துல்லா பின் உமர் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இன்ன மனிதரின் புதல்வரான இன்ன மனிதர் அல்லவா? அவங்க அப்பா பேரை சொல்லி நீங்கள் இன்னாருடைய பையன் தானு கேட்குறாங்க. அதற்கு ஆம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்துல்லா பின் உமர் அவங்க தமது கழுதையை அந்த கிராமவாசியிடம் கொடுத்து இதில் ஏறிக்குங்க அப்படிங்கிறாரு. தான் எக்ஸ்ட்ரா வச்சுருந்த வாகனத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு. கழுதையை கொடுத்து ஏறிக்குங்க அப்படிங்கிறாரு. தலப்பாயை கொடுத்து இதை தலையில் கட்டி கொள்ளுங்கள். வாகனத்தையும் கொடுக்குறாரு, தலப்பாயும் கொடுத்துட்டு தோழர்களில் சிலர், யார், அப்துல்லா பின் உமரோடைய தோழர்கள் சில பேர் சொல்கிறாங்க, அல்லாஹ் அவங்களை மன்னிப்பானாக, தாங்கள் ஓய்வு எடுப்பதற்காக மாற்று வாகனமாக பயன்படுத்தி வந்த கழுதையை இந்த கிராமவாசிக்கு தந்துட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. பயணத்தின் போது தாங்கள் தலையில் கட்டி கொண்டு தலைப்பாயும் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அப்துல்லா பின் உமர் அவங்க சொல்கிறாங்க, நல்லறங்களில் மிகவும் சிறந்தது ஒரு மனிதர் தம் தந்தை மறைந்த பின் அவருடைய அன்புக்குரியவருடன் நல்லுறவு பாராட்டுவதாகும். அப்பா மௌத்தா போனதுக்கப்புறம் அப்பா யார்கிட்ட நேசமாக இருந்தாங்களோ அவங்க கூட நேசமாக இருப்பது நல்ல அறங்களில் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கேட்டிருக்கேன், தந்தை சொல்ல கேட்டிருக்கிறேன், இந்த கிராமவாசியின் தந்தை என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நண்பராக இருந்தார், அதனால் அது கொடுத்தேன். இவங்க அப்பாவும் என் அப்பாவும் ஃப்ரெண்டு, அதனால் அவருடைய பையன் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற செய்தி வந்து இது முஸ்லீம்லேயும் இருக்குது. முஸ்னத் அகமதில் வந்து 5395, முஸ்லீமில் வந்து 4991. அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டோம்னா உறவுகளோடு அவங்க சேர்ந்து இருக்கும்போது, அல்லாஹ்வுக்காக சேர்ந்து இருக்கும்போது, அதே மாதிரி நாமளும் அவங்க மௌத்துக்கு அப்புறம் சேர்ந்துருந்தோம்னா இது அவங்களுக்கு நன்மை போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உணர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி